மதுரை நோக்கி சாத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் பாண்டியன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் அருண் பாண்டியன், இந்த திடீர் தீ விபத்துக்கு என்ன காரணமாக சொல்லப்படுது? தீ முழுவதுமாக அணைக்கப்பட்டு விட்டதா? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரமேஷ். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து மதுரையை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு விரைவு பேருந்தை நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் அன்புசேகர் மற்றும் நடத்துனர் முருகன் ஆகியோர் இயக்கிக் கொண்டிருந்தனர். இந்த பேருந்தில் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உட்பட 76 பயணிகள் பயணம் செய்ததாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் சாத்தூர் அருகே நடுவுப்பட்டி நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது பேருந்து இன்ஜினில் இருந்து புகை கிளம்பியதாக தெரிய வருகிறது. அந்த புகையானது சிறு சிறு தீ விபத்தானது திடீரென ஏற்பட்டுள்ளது. உடனடியாக எச்சரிக்கையாக இருந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பயணிகளை விரைவாக பேருந்தில் இருந்து இறக்கிய காரணத்தால் உயிர் சேதமானது முற்றிலும் தவிர்க்கப்பட்டது. மேலும் தீயானது மளமளவென எரிய தொடங்கியதால் பயணிகளின் உடைமைகள் முற்றிலும் எரிந்து நாசமாகின. இச்சம்பவம் குறித்து சாத்தூர் தீயணைப்பு துறையினர் மற்றும் வச்சக்காரப்பட்டி காவல்துறையினர் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அங்கு விரைந்து வந்த சாத்தூர் தீயணைப்பு துறையினர் முற்றிலுமாக பேருந்தில் எரியப்பட்ட தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் எந்த ஒரு உயிர் சேதமானமும் ஏற்படவில்லை. மேலும் உடைமைகள் முற்றிலுமாக இருந்ததால் பயணிகள் திகைத்து நின்று கொண்டிருந்தனர். மேலும் இந்த தீ விபத்தின் மூலம் சாத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேருந்தானது அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறது. மேலும் இந்த விபத்து குறித்து வச்சக்காரப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண் பாண்டியன். வண்டி போங்க, வண்டி போங்க, வண்டி எடுங்க சார், போங்க சார், வண்டி போங்க.